டோன்ட் கோ ஃபார் அ ரெகுலர் எஸ்ஐபி. ஆல்வேஸ் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் அ எஸ்ஐபி, டூ அ ஸ்டெப் அப் ஆர் டாப் அப். ஸோ அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் இயர் ஆன் இயர் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அதிகமான மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகிருது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் ரெகுலர் எஸ்ஐபி கட்டிட்டு 10 வருஷத்தில் 50 லட்ச ரூபா கட்டியிருப்பாரு. அவரோட அமௌண்ட் வந்து 1 crore ஆயிருக்கும். வேறஸ் நீங்கள் அதே ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமாக ஒரு இண்டிவிஜுவல் போகிறாரு அப்படின்னா, அவர் தாராளமாக அந்த அந்த அமௌண்ட்டோட அதிகமாக கட்டியிருப்பார். ஆனால் அவரோட மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ஹியூஜாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கங்களை பற்றி ஒரி பண்ணிக்காமல் தொடர்ந்து உங்களோட கடமை வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸை அதிகமாக வாங்கணும். ஸோ இந்த கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி உங்களோட முதிர்வு தொகை வந்து கோடிகளாக தான் இருக்கும். அந்த தொகை வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.